ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ரெயின்போ கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரேஸ்லெட் மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கிறிஸ்டல் பீட் பார்த்திங்கன்னா எல்லா ஷேடுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெயின்போ ஷேடுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா கலருமே இருக்கும். ஸோ ஷைனிங்காகவும் இருக்கும், எல்லா ட்ரெஸ்ஸோடையுமே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஒரு லைட் கலர் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் கலர் மேட் பீட்ஸையும் எடுத்துருக்கலாம். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி அதோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் மேட்னால் இது தான். ஸோ இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒயிட் கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைட் கலருக்காக நான் ஒயிட் கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒயிட் மேட் பீட்ஸில் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் இந்த பீட்டில் வந்து நான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறேன். ஸோ ஈவிலை சாம் வச்சு தான் நம்ம இந்த பிரேஸ்லெட்டை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஈவிலை சாம் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எப்பொழுதும் போல் நம்மளோட கிறிஸ்டல் டெக் 0.8 எலாஸ்டிக் எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இதை வந்து மாற்றி மாற்றி கோக்க போகிறது கிடையாது. ஒயிட் பீட் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நடுப்பற நீங்கள் இந்த ரெயின்போ பீட்ஸ் கிறிஸ்டல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்டல் பீட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி உங்களுக்கு சில்க் சாரீஸ் அது மாதிரி சில்க் மெட்டீரியலோடு நீங்கள் மேட்ச் பண்ணும்போது ரொம்பவே ரிச்சாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பீடாக நம்ம கோக்க ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு டைப்பான பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி தான் நம்ம வீடியோ போடுறோம். அதே மாதிரி இந்த பீடோட இந்த பீடு சேர்க்கலாமா, சேர்த்தா எப்படி அவுட்புட் வரும்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ பாருங்கள், 3 ஒயிட் கிளாஸ் பீட் சேர்த்துருக்கேன். ஒரு கிறிஸ்டல் ரெயின்போ கலர் பீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சென்டராக வந்து இந்த ஈவிலை சாமியை நம்ம பீட் மாதிரியே கோக்க வேண்டியதான். இது வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்காது. சென்டரில் ஹோல் இருக்கிறதுனால எலாஸ்டிக் அப்படியே நீங்கள் உள்ளே விட்டு கோக்க வேண்டியதுதான். ஸோ இந்த டைப் வந்து சாம் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது டெய்லி யூஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். இல்லை ஃபங்க்ஷன் வியர்ஸாகவும் நீங்கள் இதில் கொஞ்சம் ஹேங்கிங்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோஸ், ரா மெட்டீரியல் அன்பாக்சிங், அதே மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோஸில் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஸ்மால் பிஸ்னஸ்க்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸும் நான் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்கே ரா மெட்டீரியல் வாங்குகிறேன், அதே மாதிரி இதை வச்சு இந்த ஒரு மெட்டீரியல் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோஸ்லேயே நான் நடுப்புற நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நீங்கள் ஃபுல் வீடியோஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளோட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் ஒரு விமனாக இருக்கீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தேவைப்படும். கண்டிப்பாக நம்மளோட ஏர்னிங்ஸ் தேவைப்படும். நம்மளோட ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்காம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நம்ம இறங்கி பண்ணலாம். அதுக்கு ரொம்ப அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே அதுதான் சொல்கிறேன். ஸோ நிறைய நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துருக்கேன். ஸோ வந்து அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் சேல் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க. அது மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் டெய்லி பண்ணுற வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டோரி வைங்க. அது மாதிரி யூடியூப்லேயும் நீங்கள் பண்ணுற பிரேஸ்லெட் வந்து வீடியோ எடுத்து போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண உங்களோட ஆக்டிவிட்டி மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியர்பை உங்கள் சர்க்கிளில் எல்லாேருக்கும் தெரிய வைங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவுக்கு வாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு இவங்க பிரேஸ்லெட் பண்ணுறாங்க, ஹேண்ட்மேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே, ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளோட பிரேஸ்லெட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம நாட் போடுறோம். நாட் போடுறது நான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு சிங்கிள் நாட், அதுக்கப்புறம் டபுள் நாட், மறுபடியுமே ஒரு சிங்கிள் நாட்.
ஸோ அது போதுமானது. நல்லா உங்களோட எவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்க முடியுமோ எலாஸ்டிக்கை நல்லா ஃபோர்ஸாக இழுத்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சிடலாம் நம்ம அந்த இடத்துல, அதாவது நாட் போட்ட இடத்துல க்ளூ வச்சிடலாம். அப்படி க்ளூ வச்சிட்டிங்கன்னா அந்த நாட் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு நமக்குன்னு. உங்களுக்கு இந்த ப்ரேஸ்லெட் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ரேஸ்லெட் ஆர்டரை நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸோட இன்னொரு ப்ரேஸ்லெட் மேக்கிங் வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.